அந்த ஷாம் இருந்தார் எப்படி இருக்காருன்னு, ஆனால் அவர் ரேஸ் கோர்ஸில் வீடுன்னு அங்கே தான் இருக்காரு, நான் தான் போய் கூப்பிட்டு வர ரெக்கார்டிங்கெல்லாம். ஓ வாசிக்கிறாங்கல்ல, வாசிக்கிறாருன்னு அவங்கெல்லாம் இவர்கிட்ட கற்றுன்னு இருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு தெரியாது. நல்லா இருக்காங்களா? வெரி குட். பிலிப்ஸு அது இங்கே தானே கச்சேரி ரோட்டில் தானே இருக்கிறாரு. இவ்வளவும் கேட்பார், இவளும் சொல்லுவார், எனக்கு சொல்லி தர மாட்டார். இப்படியே நானாவே போயிட்டு ரீரிகார்டிங் நடக்கும் அண்ணன்ட்டு. ரீரிகார்டிங் நடந்துட்டானே எல்லாம் சாப்பாடு பிரேக் விட்டாங்கன்னா எல்லாம் வெளில போய் சாப்பிட்ணும். யாராவது கொண்டாந்து அவங்க வெளில உட்காந்து சாப்பிட்ணும், இல்லைன்னா அங்கே என்ன கடை போய் சாப்பிட்டு வரணும். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் போக மாட்டேன். எல்லாம் போனதுக்கப்புறம் காலியாக இருக்க தேட்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. போயிட்டு கிளாரினட் எடுத்து ஊதி பார்ப்பேன். ட்ரம்ப் எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கேன். ரெட்டியார் எத்தனை தடவை ஆடிச்சிருக்காரு. பலாரம் யார் ஃப்ளூட்டில் இருக்கு சொன்னதுன்னு ஊதி பார்ப்பேன். இது ஆசை, இதான் வாசிக்கணும், இதான் செய்யணும்னு. பியானா போட்டு 4 தட்டி பார்ப்பேன். அப்போ பியானா பர்மனெண்ட் கிடையாது. மியூசிக்கல்லேருந்து போய் அயருக்கு எடுத்துன்னு வருவோம். ஆமாம், மவுண்ட் ரோட்டில் இதெல்லாம் பண்ணி 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 நானாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுருந்தாங்க. அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து விஸ்வநாதன்கிட்ட இருந்து எப்படியாவது மியூசிக் ரைட்டர் ஆகணும். இதுதான் கோல். அதுதான் என் மெயினாக. அதுதான் என் பார்ட்னராக பைனாவலி நம்பர் 1 சங்கரா நம்ம மியூசிக் டைரக்ட் பண்ணணும். யோ ஏதோ சாப்பிட்டுனுக்குறோம்யா, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார், தெரிதா ஓ அப்படின்னுவான். நீ வேற இப்படியே உட்காந்து இப்படியே ஆர்மல் விட்டு வச்சுருப்பியா? நான் விட மாட்டேன், நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாஸ் சார் வீட்டுக்கு போன ஒரு நாள். இங்கே நிறைய கேட்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு கண்ணதாசனை எப்போ சந்திச்சிங்க? இது முத கண்ணதாசன்னா இந்த பாட்டு எல்லா கம்போசிங்களும் அவங்க கொடுக்க போனோம்போ அப்போ வருவார். நான் ரொம்ப ரசிப்பேன் தெரியுமா அவரை. தாங்க அப்படி அழகாக வெள்ளையா அந்த வேட்டி அது ஒரு 2 கையில் எடுத்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு சில்கு சட்டையை போட்டு பட்டு சட்டை போட்டு ஒரு அழகான நடந்து வருவார். அப்படி ஆமாம், நான் அப்படியே பார்ப்பேன், இவரு அவ்வளோ அழகாக நடந்து வர்றாரு. அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு புன்னகை. ஆமாம், அப்படி வந்து உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு விசு புள்ளப்பூச்சி அப்படின்னு புள்ளப்பூச்சின்னு தான் சொல்லுவார் அவர். அதுவும் இல்லாமல் இங்கே இப்படி விஸ்வநாதன் இங்கே இப்படி பண்ணிட்டா போதும், அறிவிட்ட கவிஞர் மடையா உடான்னு திட்டுவார். அது கவிஞருக்கு ஒரு சந்தோஷம். வாயில வந்து இங்கே அப்படி பண்ண கை வச்சா போதும், விஸ்வநாதன் வாயில வந்துலாம் திட்டுவார். அந்த செகண்ட் பார்த்துருவாரு. அதுல கண்ணதாசன் ரொம்ப குஷியாக இருக்கு. அப்புறம் பாட்டு எழுத உட்காருவது இதெல்லாம் அங்கேருந்து பார்த்து இதெல்லாம் பார்த்து தான் இவரை பிடிச்சா நம்மளுக்கு படம் கிடைக்கும். ஏன்னா விஸ்வநாதன் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு தடவை எனக்கு இவர் இருக்கல்ல பாலாஜி சார், அவர் படம் கொடுத்துட்டார், சிவாஜி சார் படம். கணேஷே அடுத்த படம் நீங்கள் பண்ணுற, சிவாஜி சார் பண்ணுறாரு, நீங்கள் தான் மியூசிக் 2 பேரும், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃபோனில் சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். சங்கராங்கிட்ட சொல்லி இது வந்து இது முன்னாடியெல்லாம் கதை இருக்குது, அதை சொல்கிறேன். இது சொல்லி இது விஸ்வநாதனுக்கு எப்படி தெரிஞ்சு போய் அவர் நைட் தண்ணி போட்டிருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவார் அண்ணன் போட்டு பாலாஜிக்கு போட்டு சொல்லி, அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன் அந்த படம், அதே எப்படி பசங்க கொடுக்கலாம் அப்படியே வாங்கிட்டாரு. 2வது நாள் மட்டும் அதே பாலா என்ன ஃபோன் பண்ணி, கணேசே தப்பாக நினைக்காத, உங்கள் குருநாதர் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு அவர் பிடிக்கிறார். இவ்வளோயா சொல்லுவார், மொட்டையாக சொல்லுவார் அவர். அது வர முடியல. ஸோ அதனால தான் நான் நினச்சேன் கவிஞர் பிடிச்சா மியூசிக் ஆகிடலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்த உடனே கவிஞர் வீட்டில் போய் நிற்பேன். அங்கே பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி ஒரு 5-6 கார் நிற்கும். எது வண்டியா அவர் ஏறாரோ அங்கே பாட்டு அப்படி இல்லை, பணம் கேட்கறதுக்காக சில பேர்லாம் வந்திருப்பாங்க, கடைக்காரங்க. அவர் நைஸாக கணேஷ் வண்டி கொண்டாந்துருக்கேன்னு சும்மா சொல்லுவேன். ரைட் அப்படின்ட்டு போய் ஏறி போயிடுவார் ஏதோ காரில். நான் எங்கே கொண்டாந்த வண்டி, நான் பணம் கேட்கல வந்திருக்கேன், கூப்பிட்டு போயிடுவார். அப்புறம் டெய்லி போகணும், என்ன டெய்லி வரைய என்ன விஷயம் அண்ணே, படம் பண்ணணும்னு ஆசைண்ணே. படம் பண்ண போகிறீங்களா? விசு தப்பாக நினைக்க மாட்டேன், என்னண்ணே எங்களுக்கு ஆசைண்ணே, விஸ்வநாதராமூர்த்தி மாதிரியே வரணும், நானும் சங்கர்ராமன். அப்படியா, சரி அப்படின்ட்டு நகரத்து திருடர்கள் ஒரு படம் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணியிருந்தார். அந்த படம் முதல் வாங்கி கொடுத்தாரு. அந்த பாட்டு கம்போசிங், பழுத்து வரும் பழம் பழம் சுவைத்து விட்டால் சுகம் சுகம், இதான் ஃபஸ்ட்டு எழுதுறார் பாட்டு எழுதி. அந்த காலத்தில் ஜிஆர் நாதன் கேமரா டைரக்ஷன், ஹெலிகாப்டர்லாம் வச்சு எடுக்கிறாங்க. எப்படி இருக்கும் எங்களுக்கு, ஆஹா பெரிய படம், ஹெலிகாப்டர்லாம் இருக்குது அச்சப்பச்சன்னு பாட்டெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ ஜிஆர் நாதன் வேறு கேட்டார், என்ன கவிஞர் பழுத்து வரும் பழம் சுவைத்து விட்டா சுகம், நான் டூயிட்டுக்கு கேட்டேன். இந்த பல்லவி பசங்களுக்காக, இவங்க சின்ன பசங்க நாளைக்கு பெருசாக வரும்போது பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாங்க அப்படின்னு அப்போ தான் ப்ளஸ் பண்ணுறாரு எங்களை. பெரிய அது அவர் கவிஞர் வாயால் சொன்னது. நிறைய படம் பண்ணிட்டோமே, பெரிய மியூசிக் சொல்ல மாட்டோம், 1053 படம் பண்ணிட்டோம். அப்பாடி அது இந்த உங்களை மாதிரி நல்ல டைரக்டரோட அன்பு, பெரியவங்களோட ஆசீர்வாதம், இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறாங்களே, இவங்களோட எல்லாம் பிளஸ்ஸிங்கு,
இதெல்லாம் இருந்த தோட்டம் நம்ம வர முடியும். இப்போ கண்ணதாசன் அந்த படம் நீங்கள் ஆக்சுவலாக பண்ண படம் நின்றுடுச்சு இல்லையா? எந்த படம்? அந்த ஃபர்ஸ்ட் படம் இல்லையே, வரலையே, வரல இல்லை, நின்று போச்சு. மறுபடியும் படம் எடுத்தாங்க கஜினி முகமது மாதிரி. மறுபடியும் அதே நடேசன் பார்க்க அதே வீடு. அவர் பொறுமையாக என்ன என்ன இந்த படம் இருக்கு நின்று போச்சேன்னு. ஆமாம், அவங்களுக்கு இது பணம் ப்ராப்ளம், பாவம், காஞ்சிபுரம் காடு அவங்க. சரி, நான் இன்னும் வேறு இன்னொரு படம் இருக்குது, நம்ம சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தருக்கிறாரு, அவர் ஒரு படம் பண்ணுறாரு, அது வாங்கி தரேன். சரி, இன்னும் சின்ன அண்ணாமலை சொல்லி நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு படம் சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. கம்போசிங் இவர் தான் பாட்டெல்லாம் எழுதுறது. கம்போசிங் அப்போவே ஒரு இங்கிலீஷ் பாட்டெலாம் போட்டோம். ஹே பிபாப்பலு ஷீ இஸ் மை பேபி பேபி பிபாப்பலு ஹே பிபாப்பலுன்னு அப்போ ஒரு 7-8 எலக்ட்ரிக் கிட்டார் போட்டு ஜம்முன்னு எடுத்து அந்த பாட்டை சரவணன் சார் கூட கேட்டு ரொம்ப பாராட்டினா இருக்கும். நல்லா மாடர்னாக பண்ணிருக்கீங்களே அப்படின்னு. அந்த காலத்துக்கு அது ரொம்ப மாடர்னது. அந்த பாட்டெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் எடுத்து அந்த பாட்டுக்கு யார் ஆடுறாங்கன்னா பிரபுதேவோட அவங்க அப்பா இவர் சுந்தர மாஸ்டர். நீக்கிற வேஷம் போட்டு தொப்பியெல்லாம் போட்டுன்னு இப்போ பிரபுதேவ அப்படி ஜம்ப் பண்ணி அங்கங்கே குதிக்கிறான். இதெல்லாம் அவர் அப்போவே டேபிளாக குதிச்சு பண்ணிட்டார். நாங்களே இவருன்னா குரங்கு தவற மாதிரி தாவி தாவி எகிரி பண்ணிக்கிறாரு அப்படின்னு. இப்போ அதே தான் அவர் பிள்ளையும் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணி எல்லாம் பண்ணி படம் நல்லா வந்து. ஆனால் ஸ்லோவாக வருது. எங்களுக்கு வேணா இன்னைக்கு கல்யாணம் கட்டினா நாளைக்கு குழந்தை பிறந்தோம். அந்த மாதிரி நாங்கள் துடிச்சு சின்ன வயதில் விஸ்வநாதன்கிட்ட போகிறோமே தவிர. ஆனால் சங்கராமா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். யோ தூக்கிட்டு வருவார் நம்மளை, டெய்லி சாப்பிட்டுங்கிறோம் நம்மளை, நீ என்ன நம்ம பண்ணுறோம் படம் சத்தம் படம் இரு, நான் தானே போகிறேன், நீ ஏன் வரேன்னு. சங்கர் கணேசன் போட்டலாம், வனையா கணேஷ் சங்கர் போட்டு நீ தானே இதெல்லாம் பண்ணுற, கேட்குறதுக்கு நல்லா இருக்குதா உங்களுக்கு சொல்லு. கணேஷ் சங்கர் நல்லா காதுக்கு இனிமையாகுதா? சங்கர் கணேஷ் எவ்வளோ அருமையாக இருக்குது. யோ ஏதோ எங்கள் அப்பா நான் தலையாக இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம்யா, நீ என் பொழப்பில் மண்ணை அள்ளி போட்டுறாதே அப்படியே சொல்லுவான். சங்கரா ட்ரை பண்ணுவோம் சங்கரா, படம் இப்போ கொடுத்துருக்காருல, ஒரு படம் நின்று போச்சு, 2ஆம் படம் ட்ரை பண்ணுவோமே. இல்லையா அண்ணனுக்கு தெரிஞ்சால் உடனே தூக்கிடுவார். அப்புறம் இவர் ஒரு ஜோதி வெங்கடாச்சலம் இருந்தாங்களே, அவங்களுக்கு ஆடு ஒன்று எடுத்து கொடுத்து சங்கராம போயிட்டான் என்னை விட்டுட்டு. ஒரு மீசையெல்லாம் கம்மி பண்ணிட்டு அண்ணன் ரொம்ப கிண்டல் பிடிச்சவர். சங்கராமர் லேட்டாக டேய் கணேசா அண்ணன் எங்கடா அந்த ஊருக்கா கம்பெனி மீஸ் ரேட்டு அது 3 ஊருக்கா ஜோதி வெங்கடாச்சலம் தந்தது. அது அவர் குமாரன்றவர், அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவார், ஊருக்கா கம்பெனி மீஸ் ரேட் எங்கடான்னு. நான் யோசிப்பேன், நாளைக்கு நம்மளே இதே மாதிரி ஏதாவது பேர் விட்டு கூப்பிடுவாரா அப்படின்னு. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் அண்ணன் ஏன்னா எல்லா வேலையும் நான் பண்ணுறேன், என் மேல் அலாதி ஆசை விஸ்வநாதனுக்கு. ஒரு குழந்தை மாதிரியே என்னை கூடவே வச்சிருப்பாரு. ட்ரெயினில் போன கூட அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் தான் போனோம். எங்கன்னா ஹோட்டலில் தங்கினா கூட ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு இடத்துல தங்குவோம், நானும் அவரோடதும் தங்குவேன். அவ்வளோ செல்ல பிள்ளையே வச்சுக்கினார் என்ன. ஐயோ அதனால தான் நான் இவ்வளோ நல்லா வந்து இன்றைக்கி அவர் படத்தை வச்சு கும்பிட்றதுக்கு காரணம் நான் தான். அப்படி என்னை பார்த்துப்பாரு. அதனால் என்னை ஒன்றுமே திட்ட மாட்டார், கோவிச்சு மாட்டார். எங்கடா அவனுக்கு திட்டு என்கிட்ட கேட்பேன், எங்கடா அந்த ஊருக்கா கம்பெனி மீசிட்டு வந்துடுவார். அந்த ஜோதி வெங்கடாச்சலம் படம் அவன் தான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் அவனை பார்த்தான், இல்லை இவர் வேலைக்கு ஆகுது இவன் தான் சொல்லிட்டு, சரியா நீ எதாவது பண்ணியான்னு. படம் எடுக்கிறாரு எடுத்துக்கினே இருக்கிறாரு. ஐயோ மறுபடியும் நான் கண்ணாசாமிட்டு போயிட்டேன். அவர் என்ன கணேஷ் என்ன அண்ணே அவர் படம் மெதுவாக எடுக்கிறாருண்ணே. கணேஷ் அவர் மீட்டிங் பேசுவார், காங்கிரஸ் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வர பணத்தை வச்சு தான் ஒரு ஷூட்டிங் வைப்பார். எப்பப்போ அவருக்கு மீட்டிங் கிடைக்குது அப்பப்போ அந்த பணத்தில் சேகரித்து அவர் வந்து ஷூட்டிங் நடத்துவார். நீ இவ்வளோ அவசரப்பட்ட எப்படின்னு இல்லைண்ண ரொம்ப நாளாக எடுத்துருக்குறாங்க, அதுலேயும் ஜெய்சங்கர் தான் ஹீரோ. இப்படி சொல்லி அது ஒரு 4-5 நாள் போனதுக்கப்புறம் அவர் பொறுக்க முடியல. என்னுடைய தொல்லை தான் அவருக்கு கவிஞர் பெரிய தொல்லை. நாளைக்கு வா உன்னை தேவர் பிரின்ஸ் கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டார். சங்கராமிட்ட வந்து சங்கரா நாளைக்கு நம்ம தேவர் பிரின்ஸ் சொல்கிறோம், இது எங்கே ஏவிஎம்மில் சொல்கிறேன். ஐயோ உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, ஏதோ அண்ணன் சாப்பாடு போட்டுன்னு உட்காந்து ஹார்மோனியம் மூலையில் ஹார்மோனியம் பொட்டி வாசின்னு உட்காந்துக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரி துருன்னு இருக்கேன்னு. நாளைக்கு தேவர் பிலிம்ஸ் வர சொல்லியிருக்காரு, துருத்துன்னா தேவர் பிலிம்ஸ் தெரியுமா உனக்கு? இன்னும் அவனுக்கு தெரியாத நான் கேட்குறேன். ஆனால் அங்கே வந்து கே மகாதேவ மாமா தான் பண்ணுறாரு பர்மனெண்ட்டு. ஆமாம், அங்கே நான் கூட்டு போகிறேன்ட்டார். நாங்களும் ரெடி காலையில் 2 பேரும் ரெடிட்டு போனோம் அவர்கிட்ட. அங்கேருந்து அவர் வீட்டு பக்கம் தேவர் பிலிம்ஸ் பக்கம் போயிட்டோம். காலையில் போனோடனே அவர் நல்லா துண்டை வச்சு மேலே ஃபுல்லாக சொந்தனம் பட்டையாக போட்டுக்கின்னு அப்படி கவிஞர் பார்த்தோம். கவிஞர் மேலே அலாதி பிரியம் அவர். ஐயோ
கவிஞரையா ஐயா வாங்கய்யான்ட்டு அப்படியே என்ட்ராக்டார். நாங்கள் கை கட்டிக்கிற போட்டு பேசிட்டு என்ன ஐயா காலையில் விட்டீங்க, ஐயோ கவிஞர் முருகா முருகா பாரு அப்படின்னு சொல்லுவார எல்லாம் சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு என்ன ஐயா காலையில் வந்துட்டீங்க. ஒன்றும் இல்லைண்ணே நம்ம பசங்க நல்லா மியூசிக்கெல்லாம் பண்ணுவானுங்க, விஸ்வநாதன் தான் இருக்கானுங்க, நல்லா பண்ணுறானுங்க. இப்போ கூட 2 படம் அவனுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்கள் படம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, வேறு படம் வானான்றாங்க. அவரு பொய்யெல்லாம் சொல்லிட்டார். நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, உங்கள் படம் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா. அப்படியா இது மியூசிக் என்ன பண்ணோன்னா மியூசிக் டைரக்ஷனா எங்களை பார்த்துட்டு இந்த கேமராவில் நீங்களாம் எடுப்பீங்கல்ல காலிலேருந்து அப்படியே ஒரு டில்டப் பண்ணி ஒரு ஷார்ட் எடுப்பீங்க அப்படி அந்த மாதிரி எங்களுக்கு முடிந்து இப்படி இப்படி பார்த்துட்டு அப்படின்னாரு. சங்கரம்மன் என்ன கவிஞரே போய் பொடி பசங்களை கூப்பிட்டு வந்து மியூசிக் டைரக்ஷன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. சங்கரண்ணன் யோ போயிடலாம்யா, காரி துப்பிட்டாரியா அவர், போயிடலாம் வந்துடு அப்படிங்கிறான் மெதுவா. இல்லை இரு இன்னும் கவிஞர் சொல்லி போகலான்னு அப்படின்னா. அப்புறம் கவிஞர் இல்லை அண்ணே என் படம் பண்ணி சூப்பர் சாங் பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, விஸ்வநாதம் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க பசங்க, நீங்கள் நம்பி கொடுங்க, என்ன நம்பி கொடுங்க படம், நான் தானே கேட்குறேன் அப்படி சொல்லி விடல. அவரும் இவரும் பேசி 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 கடைசியில் அந்த படத்துக்கு ஓகே பண்ணிட்டார். அதான் மகராசி ஃபஸ்ட்டு கம்போசிங் எல்லாம் உட்காந்துக்கிறோம். ரவிச்சந்திரன் ஆமாம் ஒரு ஸ்விமிங் சாங் அப்படின்னாரு. உடனே கம்போஸ் ஆண் தொடாத கன்னி பெண்ணை நீ தொடும்போது இடைத்தான் படாத பாடுபட்டு நடு நடுங்குது குழு குழுங்குது தொடாத கன்னி பெண்ணை நீ தொடும்போது இது பாட்டு போட்டு ரொம்ப பிடிச்சி போய் தேவருக்கும் வெரி குட் நல்லா பண்ணுறோம். அது இன்னொன்று பண்ணுவோம் தெரியுங்களா, அப்புறம் நாங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. தேவர் ஃபிலிம்ஸ்னா கே மகாதேவமா, தண்டபாணி ஃபிலிம்ஸ்னா சங்கர் கணேஷ் தான். ஆமாம் கம்போசிங் நடக்கும்போது வந்துடுவார் திடீர்னு. அவருக்கு திருமகன் சார் ஏதோ டியூனை ஓகே பண்ணிட்டார். நான் அடே பசங்களை டியூன் போட்டேன் போட்டேனே வாசிக்கடா அல்ல மாறா தூயவன் எல்லாரும் ஒரு ஒரு பட்டாலுமே உட்காந்துருக்கோம். ஆஸ்தான கவிஞர் மாதிரி இவர் வேட்டிட்டு இவ்வளோ தூரம் மடிச்சு கட்டினிப்பாரு. இவர் மடிச்சு கட்டிக்கிற வேட்டிட்டு நாங்கள் கீழே உட்காந்து நிமிந்து பார்த்தா லொங்கோட்டாலாம் தெரியும். அப்படி வேட்டி இங்கே கட்டினிப்பாரு. நாங்கள் நிமிந்தே பார்க்க மாட்டோம் இவரை. சங்கரம் இவர் நிமிந்து பார்க்காதையா என்ன போட்டேலான்னு அவர் டேரக்டர் ஓகே பண்ண டியூனை வாசி காமிச்சேன். நல்லா இருக்குது பாட்டு ஆடினாண்டா நான் அப்படி ஒன்று நம்ம பசங்க ரிதம் பசங்க இல்லை டண்டடக்கா அடிச்ச உடனே இவரு வச்சு ஆடுவார். இது மாதிரி போடுங்கடான்னு. ஆனால் இது மாதிரி போட்டால் தியேட்டரில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்டா இப்படி ஆடுறீங்களே நீங்கள் டேய் மாரிமுத்து இவனுக்கு சம்பளம் கொடுக்காத அப்படின்ட்டு திடீர்னு சும்மாண்ணா அவர் அது ஒரு அந்த அது மாதிரிலாம் சொல்லி அவர் ஒரு இவங்க இந்த பஞ்சபாண்டவர் மாதிரி இருக்காங்கல்ல தூயவ இவங்கெல்லாம் மாதவன் சாரு அது அவர் தான் கலைஞானம் எல்லாம் அங்கேயே தானே. ஆமாம் எல்லாம் கம்போஸும் கண்டு அவங்க டியூன் எல்லாம் ஓகே பண்ணி அங்கே ஓகே பண்ணி அப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆகிடும். பூஜை அன்னைக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் இப்போல்லாம் அதெல்லாம் போச்சு. அதெல்லாம் பூஜை அன்னைக்கு அவங்க ஆஃபீஸில் போடுவார். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து பணம் கொடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்தந்த ஏரியா பணம் கொடுத்துட்டு போவாங்க, பிளாக் பண்ணுவாங்க. ஆமாம் முடிஞ்ச உடனே எங்கே நான் டே இந்த பசங்களை பொடி பசங்களை எங்களை நாங்கள் போனோன்னு எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பார், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். பூஜை அன்னைக்கு எல்லோரும் கேட்பாங்க அது என்ன உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு பூஜை அன்னைக்கு அட்வான்ஸ், வேறு யாருக்கும் தர மாட்டார். அது என்னமோ மனசில் ஒரு சென்டிமெண்ட்டில் இருக்குது. அதெல்லாம் வச்சு எல்லாம் நல்லா பண்ணலாம். அதனால தான் அந்த நன்றி கடனுக்கு தான் நீங்கள் டைட்டில் பாருங்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேசன் போடுவோம். அப்போ அப்படியே அது வந்து எல்லா ப்ரொடியூசர் ஒத்துட்டு எப்படி போட்டாங்க. வேற அவங்க 2 பேரும் நான் நன்றி சொல்லிட்டேன். நான் முதல் மியூசிக் வந்தது காரணமே கவிஞர் கூட்டு போய் ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவரும் அவர் தான். அதனால் நாங்கள் அவங்க பணங்களெல்லாம் கொடுத்து நன்றி சொல்ல முடியாது, பேர் போட்டுக்கணும் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேசன். டைட்டில் போடுறீங்களே மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் போடுறீங்களே அந்த மாதிரி எங்களுக்கு அந்த எல்லாம் ஒத்துன்னு போடுவாங்க. அப்போல்லாம் டைரக்டர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது சொன்னால் நல்ல டைரக்டருங்க நல்ல ப்ரொடியூசருங்க உங்ககிட்ட நான் படம் பண்ணினேன் என்ன நீங்கள் என்ன எங்களை இம்சை பண்ணீங்களா, என்ன படம் எவ்வளோ பெரிய படம், ரஜினி ஹீரோ, ராதிகா அம்மா மாசி மாசந்தா தல்லல்லாரெல்லாலெல்லா என்ன பாட்டெல்லாம் ஓகே பண்ணி என்ன பாப்புலர் என்ன படம் எப்படி ஓடிச்சு. கம்பெனி சத்யா மூவிஸ் பெரிய கம்பெனி. என்னங்க இவர் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு நடிகர் ஆகிட்டாரு, பெரிய டைரக்டர், நல்ல படம் பண்ண ஒரு பெரிய டைரக்டர்.
நான் இன்றைக்கி நான் அந்த பேட்டி கொடுத்து மெயின் காரணம் என் டேரக்டர் தான். ஐயோ என் டேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு அந்த நன்றி விசுவாசத்தோடு ஓடியாந்துருக்கேன் நான். அவ்வளோ ராசியானவர் வேற, அது நிறைய பேர் தெரியாது. ரஜினிகாந்தெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் நேரம் அவர் பண்ணும் போதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, வச்சு வேலை வாங்கி பண்ணியிருக்காரு, அப்படி ஒரு டைரக்டர். தேங்க்யூ கணேஷ். இப்போ வந்து நீங்கள் பண்ண படத்தில் நான் ஏன் பிறந்தேன்லாம் இருக்குது. எம்ஜிஆரை சந்திச்சது, எம்ஜிஆர்கிட்ட பாட்டு போட்டு அதுலேருந்து அதை ஏன் கேட்குறீங்க? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தே என்று நாளும் பொழுதும் வார்த்தை மறந்துட்டேன். நினைச்சிடு என் தோழா, நினைத்து செயல்படி என் தோழன் சாங். எங்கள் மாமனார் ஜிஎன் வேலுமணி. ஆமாம், அவர் பொண்ணத்தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன். ஆமாம், அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? ஒரே நிமிஷம். வேலுமணி யாருன்னு தெரியலன்னா சரவணா ஃபிலிம்ஸ். வேலுமணின்னா அப்படி கை தட்டுவாங்க. குடியிருந்த கோயிலேருந்து நிறைய படங்கள், அவர் எடுத்த படங்கள் வந்து மறக்க முடியாத பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் அண்ட் கலர் ஃபிலிம்ஸு. எம்ஜிஆர் வீட்டிலேருந்து எல்லாரும் வச்சு எடுத்துருக்காரு. அவர் வந்து இவருடைய மாமனார். அதுதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டு. நிறைய படங்க, பதிபக்தி, பாகப்பிரிவினை, பாலும் பழம், பணத்தோட்டம், பாத காணிக்கை, பஞ்சவர்ண கிளி, குடியிருந்த கோயில், நாணல், இது சத்தியம், நான் ஏன் பிறந்தேன், அன்னை அபிராமி, நம்ம வீட்டு தெய்வம், இந்தி படம் ராஜ்குமார். இவ்வளோ படம் எடுத்த ப்ரொடியூசரோட பொண்ணை போய் லவ் பண்ணா விடுவாரா? சரின்ட்டு அதுங்க உள்ளே போனோடனே நான் அந்த லெட்டர் எடுத்து போயிட்டு மில்க் பேப்பர் தானே அங்கே போட்டு வந்துட்டேன். இவங்க வந்தவொடனே எடுப்பான்னு காற்று அடிச்ச உடனே பிளாட்பார்ட் கீழே வந்து விழுந்த உடனே கரெக்டாக ஒரு கார்காரன் வந்து கரெக்டாக வண்டியை நிறுத்தினா டயரில் போய் ஊட்டி மாட்டிக்கிச்சு. லவ். ஆமாம், டயர் கரெக்டாக லெட்டர் மேலே நின்றுச்சு. ஐயோ, நான் இங்கே தான் பார்த்துக்கிறேன், டயரில் மாட்டிச்சு. நான் நின்று ஐயோ டயர் வண்டி வந்துருச்சுன்னு டயரில் மாட்டினுக்குது. இவங்க கடையிலேருந்து அம்மாவும் பொண்ணு வந்து வராங்க. அவங்க அம்மா முன்னாடி போகும்போது லெட்டர் எங்கேன்னு கேட்குது. கமலம்மா, சிவா சார் எல்லாம் உட்காந்துக்கிறவங்க, எல்லாம் பிரபு அவங்களும் சின்ன பசங்க தப்பலாம். புத்திபதி சொல்கிறார், டேய் வேலுமணி பொண்ணு தெரியல உனக்கு? பெரிய எத்தனை கார், 16 கார் நிற்கும் மாமனார் வீட்டில். வா, எத்தனை காருக்கு தெரியல. ஆமாம், அவள் நடக்க எடுக்க விடக்கூடாது. என்ன கார் ஒன்று வாங்கிடு. யார்? நான் டேம்பரின் போட்டுக்கிறேன் விஷயம் நான் பார்த்துட்டேன். சும்மா இருக்க வேண்டியது. எல்லாரும் ரீஸை ஒரு இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு ராமண்ணெல்லாம். சாதன் சும்மா இருக்க வேண்டியது தானே. அண்ணன் பின்னாடி பறக்கும் பந்து பறக்கும் அப்படின்னா, ஏய் என்னது, யார் அது? நான் இல்லைன்னு பயந்துன்னு. பின்ன சாதன், அண்ணன் நான் தானே. நல்லா இருக்கடா, பண்ணு பறக்கும் பந்து பறக்கும் இப்படி அடிக்கிறான். டொப்பு டப்பு நல்லா கேட்குது. ராமண்ணா இது நல்லா இருக்குது விசு, நான் வந்து பேட் ஆடுற மாதிரி எடுத்துக்கிறேன், நல்லா இருக்கும், புதுசாக இருக்கும். மோட்டர் போட்டில் வராங்க. மோட்டர் போட்டில் வரும்போது சி தேட்டரில் இருக்காருங்க. இப்போ 6ஆவது தேட்டரில் சவுண்ட் இல்லை. என்ன நீ ஒன்றும் இருக்கான், சவுண்ட் இல்லை, என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது யோசனை பண்ணுறோம். கணேசண்ணே ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் தான் சவுண்டு இல்லையே, மோட்டர் போட் சவுண்டர் வச்சுருக்கியான்னு இந்த தரேன்னு பாருண்ணே அப்படின்னா. இந்த ஃபேன் ஒன்று பெரிய ஃபேன், இந்த மாதிரி பெரிய ஃபேன் இருக்கும். அப்போ அந்த ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர், இவ்வளோ பெரிய பேப்பர் போய் பின்னாடி வச்சுட்டான். பர்ன்னு ஒரு சவுண்டு நல்லா. ஆனால் இதை கேளு, இந்த சவுண்டு கரெக்டாக இருந்தது. கரெக்டாக இதுதான் மோட்டர் சவுண்டு அப்படின்னு என்ன பண்ணாரு, இந்த ஃபேன் பின்னாடி பேப்பர் வச்சுருக்கேன்.